தொடர்கின்றன. கல்லூரிகளில் ஈவ் டீசிங்கில் ஈடுபடும் மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சென்னை புறநகர் காவல்துறை ஆணையர் ராஜேஷ் தாஸ் எச்சரித்துள்ளார். கல்லூரிகள் விரைவில் திறக்கப்பட உள்ள நிலையில் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய ராஜேஷ் தாஸ், மாணவிகளிடம் ஈவ் டீசிங்கில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். கல்லூரிகளில் நடைபெறும் ராகிங்கை தடுக்கும் வகையில் அங்கு புகார் பெட்டிகள் வைக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். யாரும் ஏதாவது ரேகிங் பண்ணா நம்ம மொபைல் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பர்ல இமீடியட்டா ஃபோன் பண்ணி நமக்கு சொன்னா நம்ம சட்டம் பிரகாரம் நடவடிக்கை எடுத்துருவோம். எல்லா காலேஜ்ல இந்த டிராப் பாக்ஸ் போட போறோம். யாருக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா அந்த டிராப் பாக்ஸ்ல நீங்க போடலாம். அதை நம்ம பீட் கான்ஸ்டபிள் போய் ஓபன் பண்ணி அதை கொண்டு வருவாங்க. அதை பார்த்து இமீடியட்டா நம்ம ஆக்ஷன் எடுத்துருவோம். சென்னை புறநகர் பகுதியில் நேற்று தனிப்படை காவல்துறையினர் நடத்திய வாகன சோதனையின் போது செயின் கொள்ளையன் ஒருவன் கைது செய்யப்பட்டதாகவும் அவரிடம் இருந்து 7 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 30 சவரன் நகைகள் மீட்கப்பட்டதாகவும் ஆணையர் ராஜேஷ் தாஸ் தெரிவித்தார். பொள்ளாச்சி பகுதிகளில் உள்ள 20 கும்கி யானைகளுக்கு மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. காட்டு யானைகள் காட்டுப் பகுதிகளில் இருந்து ஊருக்குள் நுழைந்து பிரச்சினைகள் ஏற்படுத்தும் போது கும்கி யானைகளை பயன்படுத்தி காட்டு யானைகளை விரட்டுவது வழக்கம். எனவே கும்கி யானைகளை மருத்துவ பரிசோதனை செய்து பாதுகாக்க வேண்டியது வனத்துறையின் கடமையாகும். இதற்கு ஏற்ப வனத்துறை சார்பாக 20 கும்கி யானைகளின் எடை, உயரம், உடல் சுற்றளவு, தந்தத்தின் அளவு ஆகியவை குறிக்கப்பட்டு யானைகளின் கண் பார்வை, நோய் அறிகுறிகள் மற்றும் மதம் பிடிப்பதற்கான அறிகுறிகள் போன்றவை ஆய்வு செய்யப்பட்டன. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு நடத்தப்பட்ட பாய்மர படகு போட்டியில் பாசிப்பட்டினத்தை சேர்ந்த காளிமுத்து என்பவர் வெற்றி பெற்று முதல் பரிசை தட்டிச் சென்றார். கேப்டன் பிறந்தநாளை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் பாய்மர படகு போட்டி தேமுதிக சார்பில் நடத்தப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்ட தேமுதிக செயலாளர் சிங்கை ஜின்னா இந்த படகு போட்டியை கொடியசைத்து துவங்கி வைத்தார். இதில் ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 44 பாய்மர படகுகள் கலந்து கொண்டன. கடல் அலையை கிழித்துக் கொண்டு படகுகள் சீறி பாய்ந்தது பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது. இந்த படகு போட்டியில் பாசிப்பட்டினத்தை சேர்ந்த காளிமுத்து என்பவர் 10 கடல் மைல் தூரத்தை முதலில் கடந்து வெற்றி பெற்றார். முதல் இடத்தை பிடித்த காளிமுத்துவிற்கு 20,001 ரூபாய் ரொக்க பரிசும் கேப்டன் கோப்பையும் வழங்கப்பட்டது. இரண்டாம் இடத்தை பிடித்த தொண்டியை சேர்ந்த கருப்பையாவிற்கு 15,001 ரூபாயும், மூன்றாம் இடத்தை பிடித்த பானுப்பிரியாவிற்கு 10,001 ரூபாயும் பரிசுத் தொகையாக வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள் வழங்கப்பட்டன. அகதிகள் போல் வாழ்ந்து வரும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு தனித்துறையை உருவாக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேண்டுகோள் விடுத்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிர்வாக குழு கூட்டம் திருப்பூரில் இன்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய மாநில செயலாளர் தா பாண்டியன், தமிழ்நாட்டில் உள்ள 6 கோடி மக்களில் 1% பேர் உழவுத் தொழிலை சார்ந்துள்ள கூலி தொழிலாளர்களாக உள்ளனர் என்றும் இவர்களின் பாதுகாப்பான வாழ்க்கைக்கு தேவையான எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் சொந்த நாட்டில் அகதிகளாக வாழ்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இவர்களின் வாழ்வுரிமையை பாதுகாக்கும் வகையில் தனித்துறை ஒன்றை உருவாக்க தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்றும் தா பாண்டியன் கேட்டுக்கொண்டார். அடிப்படை ஆவணம், பதியப்பட்ட ஆவணம் இருக்கிறதா என்ற அடிப்படையில் பார்த்து யாருக்கு பதிவு செய்யப்பட்ட ஆவணம் இருக்கிறதோ அவரிடம் அந்த நிலத்தை ஒப்படைக்க வேண்டும். பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வை கண்டித்து நடைபெறும் லாரிகள் வேலை நிறுத்தம் நியாயமானது என்றும் இதனை தங்கள் கட்சி ஆதரிக்கிறது என்றும் தா பாண்டியன் தெரிவித்தார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணிகள் அக்டோபர் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தெரிவித்துள்ளார். கோவையில் நடக்க இருக்கும் தமிழக வாக்காளர் பட்டியல் திருத்தங்கள் தொடர்பான பணிகளை பிரவீன்குமார் ஆய்வு செய்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணிகள் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி தொடங்கும் என்றும் உள்ளாட்சி தேர்தலுக்காக 45,000 மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சென்னை மாதவரம் அருகே உள்ள தீர்த்த கரையம்பட்டு ஊராட்சியில் அடங்கிய பல கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கப்படாததால் பொதுமக்கள் காலி குடங்களோடு சாலை மறியலில் ஈடுபட்டனர். தீர்த்த கரையம்பட்டு ஊராட்சியில் அடங்கிய ஜே நகர், அம்பேத்கர் தெரு உள்ளிட்ட பல தெருக்களில் குடிநீர் குழாய்களில் தண்ணீர் வராததற்கு எதிர்ப்பு தெரிவித்து
பொதுமக்கள் காலி குடங்களோடு திடீர் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பின்னர் ஊராட்சி மன்ற தலைவர் வந்து வாக்குறுதி கொடுத்ததன் பேரில் பொதுமக்கள் கலைந்து சென்றனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளான இன்று நல்லிணக்க நாள் கொண்டாடப்பட்டது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாள் நல்லிணக்க நாளாக கொண்டாடப்படுகிறது. அதன் அடிப்படையில் தலைமை செயலகத்தில் உள்ள ராணுவ அணிவகுப்பு மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு முதல்வர் ஜெயலலிதா மலரஞ்சலி செலுத்தினார். அவரைத் தொடர்ந்து தேமுதிக அவைத் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான பன்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தினர். அதைத் தொடர்ந்து நல்லிணக்க நாள் உறுதிமொழியை முதல்வர் ஜெயலலிதா வாசிக்க அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் தலைமை செயலகத்தின் அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டனர். தஞ்சையில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் டிராக்டர்கள் ஜப்தி செய்யப்படுவதை தடுத்து நிறுத்த அரசு உதவ வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர். தஞ்சையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கரன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் விவசாய உற்பத்தி செலவு அதிகரித்து வருவதால் மேட்டூர் அணையில் தண்ணீர் திறந்துவிடும் போது விவசாயிகளுக்கு மானியமாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகளின் டிராக்டர்களை ஜப்தி செய்யும் நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். அமெரிக்காவில் ஹாலிவுட் நடிகை கிம் கர்தாஷியானுக்கு மெழுகு சிலை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.